ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்னைக்கான வீடியோல நாம என்ன பார்க்க போறோம்னா, தி ஃப்ராக்ரன்ட் ஃப்ளவர் ப்ளூம்ஸ் வித் டிக்னிட்டி சீசன் 1 எபிசோட் 11. உங்களுக்கு இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. அப்படியே நீங்க இந்த அனிமேவை கம்ப்ளீட்டா பார்க்க ஆசைப்பட்டீங்கன்னா, பிளேலிஸ்டோட லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இதே மாதிரி சீரிஸை நிறைய பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, வளவலன்னு பேசாம வாங்க நம்ம இன்னைக்கான எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்ல ரிண்டரோ பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிறான். கிளாஸ் அவங்க டீச்சர் கத்தி கத்தி எடுத்தும். ஆனா நம்ம ஆளுக்கு ஒரே ஒரு விஷயம் தான் மண்டையில ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா நேத்து நைட்டு ஹொஷினா இவளுக்கு கால் பண்ணி, இங்க பாரு அவளுக்கு 22ஆம் தேதி பிறந்த நாள். அவளுக்கு நீ ஏதாவது பண்றதுனா பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பா. நேத்து நைட்டுல இருந்து பையனுக்கு ஒரே குழப்பமா இருக்குது. என்ன அவளுக்கு வாங்கி தரதுனே தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. இப்படி அவன் புலம்பிக்கிட்டே இருக்கும்போது எதையாவது யோசிச்சுக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். மேபி அவளுக்கு நான் என்ன வாங்கி தரது, எனக்கு அவளை பத்தி எதுவுமே தெரியாது. அவ என்னை பார்க்கும்போது சந்தோஷப்படுவா. ஆனா அவளுக்கு என்ன பிடிக்குன்னு கூட எனக்கு தெரியாது. நான் அவளுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சிருந்தா அவளுக்கு கிஃப்ட் குடுக்குறதுக்கு ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அவ அங்கேயே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவங்க டீச்சர் டேய் ரிண்டர் அப்படின்னு கத்தும்போது, சார் மன்னிச்சிருங்க சார் அப்படின்னு அவங்க புடிச்சு திட்டுறாங்க. இவனும் மன்னிப்பு கேட்கறான். நீ இருக்கிறது இருக்கட்டுப்பா, முன்னாடி ஒரு தருதல தூங்கிட்டு இருக்குது பாரு, அத முதல்ல எழுப்பிவிடு அப்படிங்கிறாங்க. உசாமி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அன்னைக்கு ராத்திரியே பார்த்தீங்கன்னா, இவனை வந்து யோசிச்சு பார்க்குறான். ஏதாவது ஒண்ணு குடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு கேக் ரொம்ப பிடிக்கும். அதனால கேக் செஞ்சு குடுக்கலாமா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குது. சரி, ஓகே அப்படின்னு அவனும் அவங்க அம்மா கிட்ட போறான். அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, "அம்மா எனக்கு ஒரு உதவி பண்ணுங்கன்னு" கேட்கறான். "என்னடா சொல்ற?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்ல, இந்த இடத்துல நல்ல பேக்கரி ஏதாவது இருக்குது" அப்படின்னு கேட்கும்போது, இவங்க அம்மாவுக்கு சுர்ருன்னு கோவம் வருது. "ஏன்டா பரதேசி, நம்மளே ஒரு நல்ல பேக்கரி வச்சிருக்கும்போது எதுக்குடா மத்தவங்க கிட்ட போய் கேட்கற?" அப்படின்னு கேட்கறாங்க. "இல்லம்மா, நான் எனக்காக கேட்கல. இந்த இடத்துல கௌரவுக்கு பர்த்டே வருதுல்ல, அதனால தான்மா நானும் கேட்கறேன். ஆக்சுவலி இந்த மாரி நல்ல பொருள வாங்கி குடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு கடை எங்ககிட்ட இருந்தா சொல்லுங்களேன்" அப்படின்னு கேட்கும்போது, "நீ ஏன்ப்பா மத்தவங்களுக்கு வாங்கி குடுத்துக்கிட்டு இருக்கிற? நீ அவளுக்கு செஞ்சு குடுக்கலாம்ல" அப்படிங்கிறாங்க. "நான் செஞ்சு தர்றதா? விளையாடாதீங்கம்மா" அப்படிங்கிறாங்க. "உங்க அப்பா வேணா பார்த்துக்கலாமே" அப்படிங்கிறாங்க. இவங்க அப்பாவும் கேக் செஞ்சுக்கிட்டுலாம் டயர்டா வந்து படுத்துருக்கிறாப்ல. ஏன்னா இவங்க அப்பாவுக்கு கேக் செய்யறதுன்னா அவ்வளோ வெறி. ரொம்பவே பிடிக்கும் இவருக்கெல்லாம். கேக்கு செஞ்சு செஞ்சே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆகி கிடக்குறாரு. "உங்க அப்பா கிட்ட வேணா நீ கேட்டு பாரேன்" அப்படின்னு அவங்களும் சொல்றாங்களா. இவனுமே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே பார்க்குறான். இவங்க அப்பா செம தலைவலி. அவங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கிறாப்ல. இவனுக்கும் சில விஷயங்கள் மண்டையில ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அதாவது அவளுக்கு இவனே செஞ்சு குடுத்தா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு இவனே யோசிச்சு பார்க்குறான். தன்னோட அப்பாவ யாராவது பாராட்டுனா இவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்படி இவன் கேக் செஞ்சு இவங்க அப்பா இவங்கிட்ட நன்றி சொல்றதெல்லாம் கேட்கும்போது இவனுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு யோசிச்சது. ஓப்பனா கேட்டுட்டான். "அப்பா, நான் உங்ககிட்ட ஒரே ஒரு உதவி கேட்டுக்கலாமா? எனக்கு கேக் செய்றது எப்படின்னு சொல்லி தாங்கப்பா. ஏன்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறா. அவளுக்கு நான் கேக் செஞ்சு தரணும்" அப்படிங்கிறாங்க. "சரி, எதுக்கு நீ செஞ்சு தர?" அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க. "எதுக்குன்னா, ஒரு காரணம் ஏதாவது வேணுமாப்பா?" அப்படிங்கிறாங்க. "ஆமா, காரணம் இல்லாம எதுக்கு நீ கேக் குடுக்குற? டேஸ்ட் அவங்களுக்கு எந்த மாரி இருக்கணும்னு சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லப்பா, காரணம் என்னன்னா, நான் அவங்களுக்கு கடமைப்பட்டுருக்கிறேன். நான் அவங்களுக்கு ரொம்பவே நன்றி உணர்வோட இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம என்ன மொதல்ல சிரிக்க வச்ச பொண்ணு கூட அவ தான்ப்பா. ஸோ அதனால தான் அவளுக்கு நன்றி சொல்ற விதமா ஒரு கேக் செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. எனக்கு கத்து தர்றீங்களா?" அப்படின்னு கேட்கும்போது, தன் மகன் தடவ இப்படி கேட்கும்போது எப்படித்தான் ஒரு அப்பாவுக்கு வேணான்னு சொல்ல முடியும்? அவருமே பார்த்தீங்கன்னா, "சரி வா போலாம்" அப்படிங்கிறாங்க. "என்னப்பா சொல்றீங்க? இப்பவே வா" அப்படின்னு கேட்குறான். "ஆமாடா, இப்பவே தான். ஆரம்பிச்சாச்சுல்ல. சரி, நீ தானே கேட்ட. சரி வா, இதுக்கு மேல நாமளே பார்த்துக்கலாம்" அப்படின்னு அப்பாவும் புள்ளையும் 2 பேருமே சேர்ந்து கேக் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது அவங்க அம்மாவ பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா பையன் முதல்ல இப்படியெல்லாம் சில விஷயங்கள்ல இன்ட்ரெஸ்ட் காட்டிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு. அண்ட் அவனுமே அந்த இன்ட்ரெஸ்ட்ட இவன் ஸ்டாமினா மொத்தமா உறிஞ்சிருச்சு. பையனுக்கு தூங்குறது கூட நேரம் இல்லாம என்ன பண்றதுன்னே யோசிக்கலாம கேக் இப்படி செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். ஆனா கேக் பாதி வெந்து வேகாத மாரி செய்யும்போது இவங்க அப்பா குப்பையில தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கிறாப்ல. இப்படி சில நாட்கள் போக போக ஒரு வழியா கேக் செய்ய கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டான். அண்ட் அன்னைக்கு காலையில ஸ்கூல்லயே பார்த்தீங்கன்னா தூங்கிக்கிட்டு இருக்கிறான். "டேய் ரின்டரோ, என்னடா ஆச்சு உனக்கு?" அப்படின்னு கேட்கும்போது, "இல்லடா, நான் ஒரு கேக் செய்ய கத்துக்கிட்டு இருக்கிறேன்" அப்படிங்கிறான். "கேக்கா? எங்களுக்கு கொஞ்சம் கேக் குட்றா. நீ கேக் செய்யலாம் கத்துக்கிட்டு இருக்கிறியா? பரவாயில்லையே" அப்படின்னு உசாமி சொல்லும்போது, "இருங்கடா, நான் முதல்ல மூஞ்சி கழுவிட்டு வந்துடுறேன்" அப்படின்னு தூக்க வெறியில போறான். போற போக்குலயே செவுத்துல ஒரு இடி நல்லா இடிச்சுக்கிட்டான். அண்ட் இதே சமயத்துல கௌரவ்கோட கிளாஸ்ல சில விஷயங்கள் நடக்குது. கௌரவ்கோட பர்த்டே 22ஆம் தேதி வருது அப்படிங்கிறதுனால அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே அவ கூட சேர்ந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவளுமே ஓகே சொல்லிட்டான். ஆனா ஹொஷினாவுக்கு என்ன, அவன் ஏற்கனவே நம்ம சுமுகி கிட்ட சொல்லிட்டான், இப்படி இவளுக்கு பர்த்டே வருது அப்படின்னு. அதனாலேயே இவ கௌரவ் கிட்ட சொல்லி டேட்ட மாத்தி ஃபிக்ஸ் பண்ணிக்கிடி அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இவளுமே பார்த்தீங்கன்னா கௌரவ்க்கும், "நான் 23ஆம் தேதி ஃப்ரீயா இருப்பேன். நாம எல்லாருமே அப்போ ஒண்ணா செலிப்ரேட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம எனக்கு நீங்க இப்படி செய்யறது ரொம்பவே நன்றி. எனக்கு பிடிச்சிருக்குது" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க கிளாஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே இவ அழகா இருக்கிறன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரிண்டரோ வீட்டுக்கு வந்து ரொம்பவே டயர்டா உட்கார்ந்திருக்கான். ஏன்னா கேக் கூட இன்னும் செய்ய ஆரம்பிக்கவே இல்ல. ஆனா அதே சமயத்துல 22ஆம் தேதி அவ ஃப்ரீயா இருக்கிறா. அவ 23ஆம் தேதி தான் அவ ஃப்ரெண்ட்ஸோட போறாளாமா அப்படின்னு ஹுசைனா சொன்னதுக்கு அப்புறம், "அட கடவுளே! அவகிட்ட நான் என்ன பிளான்னு கேட்கவே இல்லையா?" அப்படின்னு 22ஆம் தேதி "நீ எங்கேயாவது வெளிய போறியா?" அப்படின்னு ரிண்டரோ மெசேஜ் பண்றான். இத பார்த்துட்டு அவளுக்கு ஒரு மாரி பதட்டமா இருக்குது.
திடீர்னு எதுக்கு என் பர்த்டே டேட்ட பத்தி கேட்க ஆரம்பிக்கிறான். இவனுக்கு என் பர்த்டே டேட்டே தெரியாதே. பட் இருந்தாலுமே என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு அவளும் ஆமா, ஆமா அப்படின்னு தப்பா டெக்ஸ்ட் பண்றா. பட் இருந்தாலுமே எனக்கு பெருசா பிளான்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டா. அப்பாடா! எனக்கு ஓகே அப்படின்னு அவனும் ஃபோன வச்சுட்டான். அண்ட் இப்ப இவளுக்கு ஒரு குழப்பம். இவனுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? இவன் என் பர்த்டேக்கு இது யார்ட்டயாவது கேட்டிருப்பானா? இல்ல யாராவது சொல்லியிருப்பாங்களா? அப்படின்னு சந்தேகத்தோடவே நம்ம ஹொஷினாக்கு கால் பண்றா. ஹொஷினா அப்படின்னு அவ பதர்றா. என்ன ரெண்டர கால் பண்ணானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமா அவன் என் பர்த்டே டேட்ட பத்தி கேட்டிருக்கிறான். நீ அவன்கிட்ட சொன்னியா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா பின்ன ஏன்னா 2 பேத்துல யாருமே எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்சவங்க உன் பர்த்டேவ செலிப்ரேட் பண்ணா, அது எனக்கும் தானே சந்தோஷம் கௌருக்கோ. ஸோ அதனால தான் நானும் அவகிட்ட சொன்னேன். என்ன நீ பயப்படுறியா? நீ சந்தோஷமா தானே இருக்கிற. எனக்கு அத பத்தி நல்லாவே தெரியும். நீ எத பத்தி கவலைப்படாத. படுத்து ஃபர்ஸ்ட்டு தூங்கு அப்படின்னு ஹொஷினா சொல்லிட்டா. இன்னொரு பக்கம் சரின்னு ஒத்துக்கிட்ட இவளுக்கு துள்ளுறா. அப்படியே அடுத்து என்ன கிஃப்ட் தரப்போறான்னே தெரியல அப்படின்னு ஒரே குழப்பத்தோட இருக்கிறா. அண்ட் இவ்வளோ ஒரு சந்தோஷத்தோடவே நம்ம கௌருக்கு இருக்கிறா. சரி எதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பேசாம நம்ம கம்முனே இருந்துக்கலாம் அப்படின்னு அவளும் மனச கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கிறா. அடுத்த நாள் கேக் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிட்டான் நம்ம ரிண்டரும். முட்டைய உடைச்சு பேக்ல ஊத்துறான், மாவு வைக்கிறான், அவன்ல வைக்கிறான், அது கேக்கா மாறுது. இப்படி செய்யறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவன் கத்துக்கிட்டு இருக்கிறான். இப்ப கௌவுக்காக தான் கேக்கு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா செஞ்சுகிட்டு இருக்கிறான். ஏன்னா குக்கீஸ் ஒரு பக்கம், கேக் ஒரு பக்கம் அப்படின்னு எல்லாத்தையும் பக்காவா செஞ்சுட்டு இருக்கிறான். ஏன்னா அவளுக்காக ஒரு அற்புதமான கேக்க செஞ்சிரணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எப்பவுமே இவன் கூடயே இருக்கிற ஒரு பொண்ணு, எல்லா தருணத்திலயும் இவனுக்கே சப்போர்ட் பண்ற ஒரு பொண்ணு கூட இவனுக்கு இத செஞ்சு தரணும்னு ஆசையா இருக்குது. தான் பையன் இப்படி முழு மனசோட விஷயத்த செய்றான் அப்படின்னு நினைக்கும்போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. கேக் எப்படிப்பா இருக்குதுன்னு சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் அற்புதமா இருக்குதுப்பா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க. அப்படித்தான் போட்டு தள்ளுங்க நான் சரியா செஞ்சுட்டேன் ரொம்பவே நன்றிப்பா அப்படின்னு ரிண்டர் ரொம்பவே சந்தோஷப்படுறான். சரி இவங்க அப்பாவுக்கு ஒரே ஆச்சரியம். நம்ம பையன் இப்பலாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானாட்டு இருக்குது அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, ஆமாங்க. ஏன்னா எனக்கு இப்ப அது கொஞ்சமே சந்தோஷமா இருக்குது. அது எல்லாத்துக்குமே இவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் நம்ம நன்றி சொல்லியாகணும் அப்படின்னு அவங்க அம்மா ரொம்பவே நன்றி உணர்வோட பேசுறாங்க. இன்னொரு பக்கம் அவனுமே கேக்க பேக் பண்ணி கொண்டுட்டு போய்க்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு 22ஆம் தேதி. ஐய்யய்யோ! நான் பாட்டுக்கு கேக்குன்னு செஞ்சுட்டேன். ஆனா அவளுக்கு புடிக்குமோ புடிக்காதுன்னு கூட தெரியவில்லையே அப்படின்னு இவன் பயத்திலேயே இருக்கிறான். சரி சொன்ன நேரத்த விட நம்ம கொஞ்சம் நேரமாவே வந்துட்டோம். அவ லேட்டா தான் வருவா அப்படின்னு போய் பார்த்தா தெரியுது. அந்த இடத்துல கௌருக்கோ ஏற்கனவே நின்னுகிட்டு இருந்திருக்கிறா. இவனுக்கு முன்னாடி அவ நேரமா வந்து நின்னுக்கிறது இவளுக்கு ஒரு மாரி கஷ்டமா இருக்குது. சரி இவனுமே கௌருக்கோ அப்படின்னு சொல்லும்போது, ரிண்டரோ வந்துட்டியா அப்படிங்கிறான். ஆமா நான் லேட்டா வந்துட்டேன் என்ன மன்னிச்சிரு அப்படின்னு கேட்கும்போது, இல்ல நீ சொன்ன டைமிங் விட நான் முன்னாடி வந்திருக்கிறேன். நீ லேட்டா வரல. நீ கரெக்ட் டைமுக்கு தான் வந்திருக்கிற அப்படின்னு சொல்றாளா. சரி ஓகே. விஷ் யூ மெனி மோர் ஹேப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அப்படிங்கிறானா. ஓ! ஞாபகம் வச்சிருக்கிறியா? ரொம்பவே நன்றி அப்படின்னு அவளும் சொல்லும்போது, இந்த உனக்காக நான் இந்த பிரசன்ட்ட குடுக்குறேன் அப்படின்னு அவனும் அத குடுக்குறான். இது என்னது? எனக்கு இத பிரிச்சு பார்க்கணும்னு ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்ல இல்ல அது சாப்பிடுற ஒரு விஷயம். நீ இங்க தொறக்கக்கூடாது. வீட்ல போய் தொறந்து பார்த்துக்க அப்படின்னு சொல்றான். சரி இங்க உட்கார்றதுக்கு ஏதாவது இடம் இருக்குதான்னு பாரு. நாம அங்க போய் உட்காந்து வேணா பிரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு கௌருக சொல்றாளா. பக்கத்துல ஒரு பார்க் இருக்குது. சரி இந்த பார்க்ல நாம வேணா உட்காந்துட்டு இது என்னன்னு பார்க்கலாமா? ஏன்னா இந்த பார்க் எனக்கும் ஹொஜினாவுக்கும் ரொம்பவே பிடிச்ச பார்க். சின்ன வயசுலருந்து நாங்க எல்லாருமே இங்க தான் ஒண்ணா சேர்ந்தோம் தெரியுமா? மொதல்ல நான் அவள இங்க தான் பார்த்தேன். அதனால தான் எனக்கு இந்த பார்க் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு பார்க்ல உட்காந்து கேக்க தொறந்து பார்க்குறா. அட்டகாசமா இருக்குது. வெள்ள கலர் கோட்டிங்ல அந்த பூ டிசைன் எல்லாம் போட்டு ரொம்பவே பக்காவா இருக்குதா? கேக்கு நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்றான். இத கேட்கும்போது அவளுக்கு திக் திக்குன்னு இருக்குது. என்ன சொல்ற? கேக்கு நீயே செஞ்சியா அப்படின்னு ஆச்சரியத்துல திரும்பி பார்க்கும்போது, ஆமா. ஏன்னா நீ எனக்காக எப்பவுமே இருக்கிறவ. நான் உனக்காக தர்றதுக்கு 10 கடையில போய் கேட்கறதா? அது நல்லா இருக்காதுல்ல. அதனால தான் என் கையாலேயே நானே கேக் செஞ்சு, அதுல விப் கிரீம் எல்லாம் போட்டு, எல்லாத்தையுமே உனக்காக நான் தான் செஞ்சேன் அப்படின்னு அவனும் சொல்றானா. இவளுக்கு இது கேட்கும்போது ரொம்பவே சங்கட்டமாயி போச்சு. இவளுக்காக இவன் இவ்வளோ கஷ்டப்படுறானே அப்படின்னு. சரி அது மட்டும் இல்லாம கேக் சாப்பிடுறதுக்கு நல்லா இல்லைனாலுமே என்கிட்ட எதுவும் சொல்லாத. ஏன்னா இத நான் மொதல்ல உனக்காக ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதனால நல்லா சாப்பிட்டு சொல்லு அப்படின்னு அவளும் சொல்லும்போது, "ரெண்டரோ உனக்கு நைட் நான் அன்னைக்கு கால் பண்றேன். ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேக்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டா. இவனும் டாட்டா சொல்லிட்டு விட்டுட்டான். இப்ப வீட்டுக்கு கேக் எடுத்துட்டு போயிட்டு, அத சாப்பிடாம பார்க்கறது தான் மெயின் மேட்டரே. ஏன்னா வீட்ல யாருமே இல்லையே. வீட்ல எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலான்னு பார்த்தா, இவளால வெறியா கட்டுப்படுத்த முடியல. ஒரு பீஸ் கேக் எடுத்து சும்மா அப்படியே வாயில போடுறா. சும்மா கேக் அப்படி பூ மாரி கரையுது. அவளுக்கு இத சாப்பிட்டு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. இன்னொரு பக்கம் ரிண்டரோவுக்கு வயித்த புழிஞ்சுகிட்டு இருக்கிறான். அவளுக்கு கேக் பிடிக்குமா? பிடிக்காதா? நல்லா இருக்குமா? நல்லா இல்லையா? அவ அதுக்கு என்ன சொல்லுவான்னே தெரியவில்லை அப்படின்னு இவன் ஒரே குழப்பத்துல இருக்கிறான். நைட்ல அவன் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கானா? ஏங்க நம்ம பையனுக்கு பைத்தியம் கீது புடிச்சுக்கிச்சா? என்னங்க ஆச்சு? இப்படி ஒரே குழப்பத்தோட இருக்கானே! அந்த பொண்ணு என்ன சொன்னான்னு வேற தெரியவில்லையே அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. கவலைப்படாத எல்லாமே நல்லா தான் நடக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம பையன் எதுக்கு இப்படி சாப்பிடுற டிவி எல்லாம் இப்படி வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு மாரி பண்றாங்க. அண்ட் திடீர்னு கால் வருது. கால் வந்த அடுத்த செகண்டே ஃபோன்ல அப்படியே தெடிச்சுக்கிட்டு ஓடுறான். அண்ட் அந்த இடத்துல கௌரவ தான் மெசேஜ் பண்றா. உன் கூட இப்ப நான் கால் பேசலாம் அப்படின்னு சொல்லும்போது, ஓகே அப்படின்னு இவனு மெசேஜ் பண்றானா, அடுத்த செகண்டே கால் பண்ணிட்டா. என்னது டப்புன்னு மெசேஜ் பண்ணிட்டா, காலும் பண்ணிட்டா. சரி ஓகே அப்படின்னு அவனும் அட்டெண்ட் பண்ணி பேசுறான்.
சொல்லு கௌருக்கு அப்படின்னு சொல்லும்போது, "கேக் உண்மையிலேயே அற்புதமா இருந்தது தெரியுமா?" அப்படின்னு சொல்றா. "நிஜமாலுமா சொல்றியா? கேக்கு நல்லா இருந்தது" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா ரொம்பவே டெலிஷியஸா இருந்தது தெரியுமா? என் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அந்த கேக்க சாப்பிட்டாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. சொல்லப்போனா, என் தம்பி கூட அந்த கேக்க எனக்காக தரவே இல்ல. அவனே அத எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டான் தெரியுமா? எனக்கு ரொம்பவே கஷ்டமாயி போச்சு. எனக்கு கொஞ்சம் தான் கிடைச்சது" அப்படின்னு கௌரவ சொல்றா. "என்னது உன் குடும்பத்தோட ஷேர் பண்ணி?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. ஏன்னா எனக்கு குடுத்த கேக்க எல்லாருமே சாப்பிடணும்ல. ஸோ அதனால தான் நான் எல்லாத்துக்கும் குடுத்துட்டேன். கேக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலேயே அற்புதமா இருந்தது" அப்படின்னு அவளும் சொல்றாளா. "விளையாட்டுக்கு தான் சொல்றியா? இல்ல நிஜமாலே தான் சொல்றியா? அவங்க நிஜமாலுமே கேக் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களா?" அப்படிங்கிறான். "ஆமா. எதுக்கு இவ்வளோ கோச்சுக்கிட்டு இருக்கிற? ஏன்னா எனக்காக நீ இவ்வளோ கேக் செஞ்சு தந்திருக்கிற. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு இது இன்னும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்குது" அப்படின்னு அவளும் சொல்றா. "நீ ஆசைப்பட்டீன்னா உனக்காக நான் இன்னும் நெறைய வேணா செஞ்சு தரேன்" அப்படின்னு வாக்கு குடுத்துடுறான். "நிஜமாலுமா? நீ எனக்கு செஞ்சு தரணும்" அப்படின்னு அவளும் ஃபோன வச்சுட்டா. "அம்மா, அப்பா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லியாகணும். அவ கேக் ரொம்பவே நல்லா இருந்ததுன்னு சொன்னாப்பா" அப்படின்னு அவனும் சந்தோஷத்தோட சொல்றான். அவ என்ன சொன்னா? "கேக்கு செமையா இருந்துச்சுன்னு சொன்னாளா? டெலிஷியஸா இருந்துச்சுன்னு சொன்னாளா?" அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது, "ஆமாப்பா, அவளுக்கு அந்த கேக் ரொம்பவே பிடிச்சிருந்ததாம்மா. அண்ட் அது மட்டும் இல்லாம, அப்பா நான் உங்ககிட்ட ஒண்ணே ஒண்ணு முக்கியமா கேட்கிறேன். எனக்கு கேக் எப்படி செய்றதுன்னு கத்து தர்றீங்களா? இதுக்கு மேல நான் அந்த கேக்க கரெக்ட்டா அவளுக்கு செஞ்சு தரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கேக் எப்படி செய்றதுன்னு கத்து தாங்கப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "இதுக்கு மேல உனக்கு சம்மர் ஹாலிடேஸ் முழுக்க என்கிட்ட தான்டா ட்ரெய்னிங்கு. உன்ன நான் கெடுபுடியா ஸ்ட்ரிக்ட்டா புடிக்க போறேன் பாரு" அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அம்மா நெத்தியிலே ஒரு அடிக்கு அடிக்கிறாங்க. "கவலைப்படாத, அப்பா உன்கிட்ட விளையாட்டுக்கு தான் சொன்னாரு. நீ ஃப்ரீயா இருக்கிற டைம்ல கேக் செய்றது எப்படின்னு கத்துக்கோ. ஏன்னா நீ உசாமி கூடலாம் வெளிய அவுட்டிங் போறேன்னு சொன்னேல்ல, பசங்களோட ஜாலியா வெளிய போயிட்டு வா" அப்படிங்கிறாங்க. "சரிம்மா, நான் சும்மா இருக்கும்போது கண்டிப்பா நான் உங்களுக்கு கேக் வந்து தான் கத்துக்குவேன்" அப்படின்னு அவனும் சொல்றான். "என்னடா கண்ணா இவ்வளவு பொறுப்பா இருக்கிறியே" அப்படின்னு அவங்க அம்மாவும் சொல்றாங்களா. இவனும் அடுத்ததா கேக் செய்யறதுக்கு ரொம்பவே ஆவலா காத்துக்கிட்டு இருக்கிறான் தன்னோட அப்பா கிட்ட இருந்து. இவங்களுமே சந்தோஷம் அடையறாங்க. சரி பையன் இப்படியாவது இருக்கிறானே, இதுக்கு முன்னாடி இருந்தத விட இவன் இப்போ பரவால்ல அப்படின்னு அவங்களும் மனசுல நினைக்கிறாங்க. அதோட எபிசோட் முடிக்கப்பட்டது.